12 வயசான குழந்தைக்கு 32 வயசான ஆளை கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த குழந்தை தனக்கு தானே பிரசவம் பார்த்து தொப்புள் கொடியை கல்லால் அடித்து பிச்சிருக்கு. கேட்குறப்பவே எவ்வளோ கஷ்டமாக இருக்குல்ல. இவங்களோட பேர் தான் சிந்து தாய் ஸ்பெக்கல். இவங்க ஹஸ்பண்ட் ரொம்ப கொடூரமானவராக இருந்திருக்காரு. காரணம் என்னன்னா, இவங்களோட 20வது வயசில் 3வது டைமாக ப்ரெக்னென்ட் ஆயிருக்காங்க. அந்த டைமில் இவங்களை அடித்து வீட்டை விட்டு துரத்தி விட்டார். இவங்க வீட்டில் இருந்த மாட்டுக்கொட்டையில் தான் தூங்கி எந்திரிச்சிட்டு இருந்திருக்காங்க. அந்த டைமில் இவங்களுக்கு பெயின் வந்துடுச்சு. கூட யாருமே இல்லை, ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போக முடியாதுன்றதுனால தனக்கு தானே பிரசவம் பார்த்து இவங்களுக்கும் இவங்க குழந்தைக்கு நடுவில் இருந்த அந்த தொப்புள் கொடி கனெக்ஷனை கட் பண்ணுறதுக்காக கல் எடுத்து 16 டைம் அடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் அது பிஞ்சிருக்கு. இதுக்கப்புறம் இந்த லைஃப் போதுண்டா, ரொம்ப பெயின் அனுபவிச்சிட்டோன்னு அந்த குழந்தைய தூக்கிட்டு ஊரை விட்டு போயிட்டாங்க. போய் அந்த குழந்தைய காப்பாற்றுறதுக்காக பிச்சை தான் எடுத்திருக்காங்க. பிச்சை எடுக்கிறப்போ நிறைய குழந்தைங்க அங்கே இருக்கிறத பார்த்து அந்த குழந்தைங்களையும் அடாப்ட் பண்ணிக்கிட்டு அந்த குழந்தைங்களை எப்படியாவது ஒரு ஆள் ஆக்கணும்ட்டு நிறைய கஷ்டப்பட்டு படிக்க வச்சிருக்காங்க. நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க, 1500 குழந்தைங்களுக்கு அவங்க லைஃப் கொடுத்துருக்காங்க. இவங்கள தான் இந்தியாவில் த மதர் ஆஃப் ஆர்ஃபன் அப்படின்னு அழைக்கிறாங்க. இந்தியன் கவர்மெண்ட் இவங்களுக்கு பத்மஸ்ரீ விருது கொடுத்து கௌரவிச்சிருக்காங்க. இதெல்லாம் மேட்ரே கிடையாதுங்க, இதெல்லாம் அவங்களோட அச்சீவ்மெண்ட்டே கிடையாதுங்க. இதெல்லாம் பண்ணதுக்கப்புறம் இவங்க நேம் வெளியில் வந்ததுக்கப்புறம் இவங்க ஹஸ்பண்ட் திரும்ப இவங்க கிட்ட வந்து, நான் பண்ணதெல்லாம் சாரி தான், என்னை மன்னிச்சு ஏற்றுப்பியான்னு கேட்டப்போ இவங்க சொன்ன வார்த்தை, நான் ஏற்றுக்கிறேன், கணவராக கிடையாது ஒரு குழந்தையா அப்படின்ட்டு. கடவுள், இதுக்கு பேர் தான் கடவுள்.